தகுதி இல்லங்கிற மாதிரி நிந்தனை நிந்தனை பேசினா அவ சக்தி இழப்பாள். அவ சக்தி இழக்கும் போது நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இவ்வளவுதான் உபாயம்னு போயிட்டான். அடுத்த நாள் காலையில வருதுங்க அந்த சூரியோதயம். மேல அப்படி இறங்குறா சக்தி. பேரழகியா இருக்கா. தலைமுடி அப்படி பறந்துட்டு இருக்கு, ஒரு கிரீடம் அப்படி ஒரு நெத்தியில அப்படி இட்டுட்டு கையில எல்லாம் ஆயுதங்களோட பேரழகியா அப்படி இறங்குறா. இறங்கி வந்து நின்ன உடனே இவன் கையில எந்த ஆயுதமும் இல்ல. நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு ஆரம்பிக்கிறான். நெல்ல கொலைகிறான். ஏன் தெரியுமா? நாம் தகப்பன் வீட்டில் வளர்கின்றவர்கள் இல்லையா குழந்தைகளை? நமக்கு கெட்ட வார்த்தை பழக்கம் இல்லையே. நம் தாய் வீட்டில் என்ன கெட்ட வார்த்தை நமக்கு இருக்கு? இந்த சமூகம் எப்படிப்பட்டது? சமூகம் அப்படி தாய் வீட்டு குழந்தை போலவா நம்மை பார்க்கிறது? யார் வீட்டு பிள்ளைங்க தானே, என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் என்றுதானே கொடுமை செய்கிறது. என்னென்ன வார்த்தைகள் பேசுது? நம்ம திருப்பிகள் உன் தங்கச்சியா இருந்தா நீ இப்படி பேசுவியா? நீ உங்க அம்மாவா இருந்தா இப்படி பேசுவியா? என்னன்னு தானே பேசுற. நான் வேற யார் வீட்டு பொண்ணா தானே துடிக்கிறோமா இல்லையா? ஆதிபராசக்திக்கு முன்னால் துர்கா மாசுர் அவ்வளவு வார்த்தைகளை பேசும் பொழுது அவ அப்படியே அவளுக்கு அதெல்லாம் பழக்கமே